நீங்கள் ஜாப் தேடிட்டுருக்கீங்களா? உங்களுக்கு ஈஸி ஷார்ட்கட் மெத்தட் இன்டர்ன்ஷிப்ஸ். ஸோ இப்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களோ இல்லை காலேஜ் முடிச்சிட்டிங்களோ, உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு டேரெக்டாக ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணி ஜாப் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்க ஷெட்யூல் பண்ணுறோம் இல்லை ஓப்பனிங் இருக்கப்போ காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில், நீங்கள் உங்கள் லோக்கல் ஏரியாவில் இருக்க கம்பெனிஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் இன்டர்ன்ஷிப்பில் நான் ஒர்க் பண்ணுறேன், ஒரு 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 1 or 2 months நான் வந்து இன்டர்ன்ஷிப்பில் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, கம்பெனிஸ் வந்து மோஸ்ட்லி ஓகே, இன்டர்ன்ஷிப் பண்ணுறது அவங்களுக்கும் கம்பெனிஸ்க்கும் ஒரு ஃப்ரீயான செலவு பெருசாக கிடையாது. ஸோ உங்களுக்கு அக்காமடேஷன், உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் அண்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒர்க்கை. ஸோ கம்பெனிஸ் வந்து ஓப்பனாக தான் இருப்பாங்க இன்டர்ன்ஷிப் கொடுக்கறதுக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்பில் போய் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா, அந்த கம்பெனிஸ் வந்து உங்களோட ஒர்க்கு பிடிச்சிருந்ததுன்னா மோஸ்ட் லைக்லி ஒரு ஆல்மோஸ்ட் 50-50 சான்ஸ் இருக்குது. அந்த கம்பெனி வந்து நீங்கள் ஒரு 2 months ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே வந்து வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் ஜாப் தேடுறீங்கன்னா ஹெசிடேட் பண்ணாமல் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ரோச் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஏரியாவில் இருக்க கம்பெனிஸ்க்கு. அண்ட் அதே மாதிரி இப்போது காலேஜ் படிச்சுட்ருக்கப்போ நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு காலேஜ் கொடுக்குற டயத்தில் அந்த ஒரு 1 month இல்லை 15 days அதான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் காலேஜ் உங்களோட படிக்கிற டியூரேஷனில் மேக்ஸிமம் எவ்வளோ டைம் முடியுமோ அவ்வளோ நீங்கள் இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணலாம். ஈவன் சில கம்பெனிஸ்லாம் நீங்கள் ஈவினிங்கில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் அவங்க ஓப்பனாக இருப்பாங்க, இல்லை நீங்கள் வீக்கெண்ட்ஸில் மட்டும் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க கம்பெனி சைட்லேருந்து. ஸோ எனக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா தே ஆர் ஓப்பன், சரி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் இது மாதிரி கம்பெனிஸை காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஒரு கம்பெனின்னு இல்லை, நீங்கள் உங்களோட காலேஜ் டியூரேஷனில் மினிமம் ஒரு 3-4 கம்பெனியாச்சும் இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள். இயர்லி ஒரு இன்டர்ன்ஷிப் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டர்ன்ஷிப் பண்ணுறப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் இன்டர்ன்ஷிப் பண்ணிங்களோ அத்தனை கம்பெனிஸுமே உங்களோட பொட்டென்ஷியல் எம்ப்ளாயர்ஸ் தான். அவங்க நீங்கள் படித்து முடிச்சுட்டு நேராக வந்து ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி ஐடி ஃபீல்டு வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ கம்பெனிஸ் ஆர் ரெடி டு கிவ் ஜாப்ஸு. நீங்கள் போய் ஒர்க் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா போதும், நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா அந்த ஜாப்ஸ் அவைல் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.